ஹாய் ஹலோ அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம் நண்பர்களே. நிறைய நண்பர்கள் நம்மளுடைய யூடியூப் சேனலை பார்த்துட்டு நான் வளர்க்குற காக்டெயில் என்னை கடிக்குது, பைட் பண்ணுது, கையில் வச்சாவே கையை கடிக்குது, நல்லா பழகினாலும் கையை ரத்தம் வர்ற வரைக்கும் கடிக்குது அப்படின்ற மாதிரி நிறையா கம்ப்ளைண்ட்டு நிறையா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் வருது. அப்போ நம்ம எடுக்கிற காக்டெயிலுடைய ஏஜ் ஃபஸ்ட்டு எப்படி இருக்கணும்னா, இப்போ நான் உங்கள்கிட்ட வீடியோவில் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க பாருங்கள், இந்த மாதிரி ஒரு ஏஜில் நீங்கள் காக்டெயில் எடுக்கணும். ஏன்னா இந்த ஏஜில் நீங்கள் எடுக்கும் பொழுது தான் நீங்கள் செல்ஃப் ஃபீடிங் கொடுத்து நீங்கள் வளர்க்கும்போது அந்த காக்டெயில் உங்கள்கிட்ட நல்ல ஒரு பெட்டாக உங்கள் கூட பழகும், உங்களை கடிக்காது, உங்கள் கூடிய ஃப்ரெண்ட்லியாக இந்த காக்டெயில் இருக்கும். ஆனால் நம்ம இந்த ஸ்டேஜில் வாங்குறது கிடையாது. ஏன்னா எல்லாத்துக்கும் ஒரு பயம், இந்த ஸ்டேஜில் வாங்கினா நம்ம எப்படி இதை நம்ம வளர்க்குறது அப்படின்ற ஒரு பயத்தினால நம்ம இந்த ஸ்டேஜில் நம்ம காக்டெயில் பறவைகளை நம்ம வாங்காமல் என்ன செய்யணும், இதை விட ஒரு பெரிய சைஸ் காக்டெயிலில் பெட் ஷாப்பில் கிடைக்கும்போது அந்த சைஸை நம்ம வாங்கி நம்ம அடாப்ட் பண்ணி வளர்க்குறோம். அப்படி நம்ம வளர்க்கும்பொழுது சில சமயங்களில் அந்த காக்டெயில் நம்ம கையை கடிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுது. அதே மாதிரி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன பிள்ளைகளுடைய கையை கடிக்குது. இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் நிறையா நடக்குது. அதிகபட்சமாக வராது, 100க்கு ஒரு 20% பெரிய சைஸ் காக்டெயில் நீங்கள் வாங்கி வளர்க்கும் பொழுது ஒரு 20% மக்கள் என்ன சொல்கிறாங்க, என் கையை கடிக்குது, ரத்தம் வர்ற அளவுக்கு கடிக்குது அப்படின்ற மாதிரி கம்ப்ளைண்ட் நிறைய இருக்குது. அதில் முதல் காரணம் நம்ம இந்த அளவுக்கு உள்ள ஒரு காக்டெயிலை வாங்கி வளர்க்குறது சிறந்தது. இதிலேருந்து நீங்கள் ஹேண்ட் ஃபீடிங் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது அழகாக உங்கள்கிட்ட ஒரு ஃப்ரெண்ட்லியாக ஒரு அருமையான பெட்டாக வந்துடும். இதை விட்டுட்டு நம்ம பெரிய அன்சைஸாக வாங்கி நம்ம வளர்க்குறோம். இப்போ அன்சைஸில் நம்ம பெட் ஷாப்பில் எந்த அளவுக்கு கிடைக்கிது, ஏன் அந்த அளவுக்கு வாங்கி வளர்க்கும் போது அது கடிக்குது, நம்ம அதை கடிக்காமல் ஒருவேளை நீங்கள் பெரிய சைஸாக வாங்கிட்டீங்கன்னா அதை கடிக்காமல் இருக்கிறதுக்கு என்னெல்லாம் செய்யணும் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதனுடைய ஏஜ் கரெக்டாக நான் சொல்லணும்னா கிட்டத்தட்ட கரெக்டாக ஒரு 15 நாள் தான் ஆயிருக்கும். முட்டையிலேருந்து பொறிச்சு கரெக்டாக ஒரு 15 நாள் தான் ஆயிருக்கும். இந்த அளவில் உள்ள ஒரு ஸ்டேஜில் நம்ம எடுக்கணும். நம்ம வாங்குறது 2 மாதம் ஆன சிக்கை தான் நம்ம கையில் கொடுக்குறாங்க, பெட் ஷாப்பில் கிடைக்கிது. 2 மாதம் உள்ள காக்டெயில் எப்படி இருக்கும், ஒருவேளை நீங்கள் அந்த அளவுக்கு நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா அதை நம்ம எப்படி க்ரோ பண்ணலாம், எப்படி நம்ம கடிக்காமல் வளர்க்கலான்றதையும் பார்க்கலாம். ஆனால் வாங்குகிற ஸ்டேஜ் இப்படி தான் இருக்கணும். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். முடி எந்த முடியுமே முளைக்காமல் அந்த முடியுமே பஞ்சு மாதிரி இருக்கும். முதுகு பக்கம்லாம் பாருங்கள் பஞ்சு மாதிரி இருக்கும். இந்த ஸ்டேஜில் தான் நம்ம வாங்கி வளர்க்கணும். இந்த ஸ்டேஜில் வாங்கும்பொழுது உங்கள்கிட்ட பக்காவாக அடாப்ட் ஆகும், பயங்கரமாக டேம்ட் ஆகும், சூப்பராக உங்கள்கிட்ட ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் தான் வாங்கணும். வாங்கக்கூடாத ஸ்டேஜையும் காட்டுறேன், வாங்கக்கூடாத ஸ்டேஜில் வாங்கி அதை எப்படி நம்ம அடாப்ட் பண்ணுறதையும் பார்ப்போம். இதுதான் வாங்கக்கூடாத ஸ்டேஜ். நம்ம மேக்ஸிமம் பறவை கடைகளில் இந்த அளவுக்கு உள்ள ஸ்டேஜில் தான் கிடைக்கிது. இது கிட்டத்தட்ட ஒரு 2 மாதத்துக்கு உட்பட்ட ஒரு காக்டெயில். இது நம்மள்கிட்ட ப்ரீடிங் ஆனது தான். மேக்ஸிமம் இந்த அளவுக்கு தான் பெட் ஷாப்பில் கிடைக்கிது. இந்த மாதிரி உள்ள சமயத்தில் உள்ள இந்த காக்டெயில் கண்டிப்பாக கையை கடிக்கும், பயங்கரமாக கடிக்கும். இந்த அளவுக்கு தான் மேக்ஸிமம் எல்லாத்துக்கும் கிடைக்கிது. இது கரெக்டாக 2 மாதத்துக்குள்ள ஒரு 50-55 நாள் உள்ள ஸ்டேஜ். இந்த அளவில் உள்ள ஒரு காக்டெயிலை நம்ம வளர்க்கும் பொழுது என்ன ஆகும்னா உங்களுக்கு கடிக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஒருவேளை சப்போஸ் இந்த அளவுக்கு உள்ள காக்டெயில் கிடச்சிருக்கு, ஆனால் நம்ம அதை கடிக்காமல் வளர்க்கணும்னா என்ன செய்யணும்னா, கடிக்கும் பொழுது அந்த வாய்ப்பகுதியில் விரலை வச்சு லேசாக தட்டணும். பயங்கரமாக தட்டக்கூடாது, வலிக்கிற மாதிரி தட்டாமல் லேசாக வாயில் தட்டணும். அப்படின்னு தட்டும் பொழுது கடிக்கக்கூடாதுன்றதை கொஞ்சம் அவங்க விளங்குவாங்க. அதுக்கு அடுத்ததாக என்ன செய்யலாம்னா, இந்த ஸ்டேஜில் உள்ள காக்டெயில் கிடச்சிருக்கு, நம்ம இதை எப்படி கடிக்காமல் வளர்க்கணும்னா, எந்த ஒரு உணவாக இருந்தாலும் நம்ம கையிலேயே கொடுக்கணும். கையிலே கொடுத்து அதை சாப்பிட சொல்லணும். இப்போ ஒரு வேளை சன்ஃப்ளவர் சீட்ஸ் இதுக்கு பிடிக்குதுன்னா அதை நம்ம கையிலேயே கொடுக்கணும். எது இது ஆசைப்பட்டு சாப்பிடுதோ அந்த ஃபுட்டை நம்ம கையிலேயே வச்சு கொடுக்கும் பொழுது இவங்க கொஞ்சம் கொஞ்சமாக கடிக்கிறதுலேருந்து தவிர்த்து நம்ம கூட நல்ல ஒரு ஃப்ரெண்ட்லியாக பழக ஆரம்பிச்சிருவாங்க. இதற்கு அடுத்ததாக இப்போ நான் கையில் வச்சுருக்கேன் பாருங்கள், இந்த மாதிரி கையில் அடிக்கடி நீங்கள் வைக்கணும். இந்த மாதிரி வச்சுருக்கும் பொழுது கை கூச்சம் போகணும். அப்போ தான் அவங்க கடிக்கிற பழக்கத்துலேருந்து போவாங்க. கை கூச்சம்னா இப்போ நமக்கும் கை நடுங்கக்கூடாது, அவங்களும் நம்ம கையில் உட்காந்துருக்கிற ஃபீல் இருக்கக்கூடாது. அந்த ஃபீல் இல்லாமல் இருந்துச்சுன்னா அந்த கடிப்பழக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். நம்ம இப்படி தான் ஒரு காக்டெயிலை கடிப்பழக்கத்தில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக தவிர்க்கிறது நல்லது. ஆனால் ஃபஸ்ட்டு சாய்ஸ் நல்ல ஒரு பெஸ்ட்டு சாய்ஸ்னால் ரொம்ப சின்ன காக்டெயிலாக நீங்கள் வாங்கி வளர்க்குறது ரொம்ப பெஸ்ட்டு. கடிக்கவே கடிக்காது, ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். இந்த அளவுக்கு இருக்கக்கூடிய காக்டெயில் வாங்கினோம்னா அந்த கடிப்பழக்கம் கண்டிப்பாக ஒரு 20% இருக்கும். அதை தவிர்க்கிறதுக்கு விரலில் லேசாக தட்டலாம், இந்த லேசாக கடிக்க பார்க்குது பாருங்க, அதோட காலவே அதை கடிக்குது, நம்ம கையும் கடிக்குது பாருங்கள். இந்த பழக்கம் இருந்துச்சுன்னா லேசாக வாயில் தட்டணும், தான் கடிக்குது, நல்லா கடிக்குது பாருங்கள். இந்த
இது வந்து பொய்க்கடி, லேசான பொய்க்கடி கடிக்கிறாங்க. லேசாக இப்போ விரலை வச்சு தட்டணும், வாயில் ஒரு தட்டு தட்டணும். இந்த மாதிரி கடிக்கக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்லிக் கொடுக்கணும். அதே மாதிரி அதிகபட்சமாக ஃபுட்டு எல்லாத்தையுமே கையிலேயே கொடுத்து பழக்கணும். கையிலேயே கொடுத்து பழக்கணும்னா இவங்க வந்து நல்லா நம்மள்ட்ட டேம்டு ஆயிடுவாங்க. இதுதான் இதுக்கு உண்டான வழி. அதே மாதிரி ஒரு பறவை உங்கள்கிட்ட வந்து உங்கள் கையை கடிக்குது, உங்கள்கிட்ட சரியாக பழகலை அப்படின்னா அதுக்கு காரணம் அந்த பறவை மட்டும் கிடையாது, நம்மளும் தான். நம்ம அவங்கள்ட்ட அணுகக்கூடிய அணுகுமுறை. சில பேர் ரொம்ப ஹார்ஸாக நடந்துக்குருவாங்க, ஃபுட்டை ஊட்டும்போது ரொம்ப வேகமாக ஊட்டுவாங்க, அவங்களுக்கு வலிக்கிற மாதிரி சில விஷயங்கள் செய்வாங்க. அப்படி செய்யும் பொழுதும் அந்த பறவைகள் உங்களுடைய கையை வந்து கடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால் இந்த மாதிரி பறவைகள்கிட்ட வந்து நம்ம மென்மையாக நடந்துக்கிறணும். சில விஷயங்கள், நிறைய விஷயங்கள் நான் உங்கள்கிட்ட சொன்னேன். எடுக்கும்போது இந்த மாதிரி குட்டி ஸ்டேஜாக எடுக்கணும். பெரிய ஸ்டேஜ் நான் ஒன்று காட்டியிருப்பேன், அந்த மாதிரி பெருசாக எடுக்கக்கூடாது. இது முதல் சாய்ஸாக இருக்குது. ரெண்டாவது வந்து வாயில் வந்து லேசாக தட்டணும். கடிக்கும்போது லேசாக ஒரு தட்டு தட்டணும். நம்ம விரலை வச்சு லேசாக தட்டணும், கடிக்கக்கூடாது அப்படின்றத நம்ம உணர்த்தணும். கையிலேயே ஃபுட்டை கொடுக்கணும் அப்படின்ற விஷயங்கள் சொல்லியிருப்பேன். அதே போன்று நம்ம விரல்லையே வச்சு பழக்கணும். விரல்லையே வச்சு பழக்கிறது, அது மாதிரி சில சவுண்டை வச்சுமே அவங்கள நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். சவுண்டுனா அவங்க விரலை கடிக்கும் பொழுது நம்ம கொஞ்சம் சவுண்டு கொடுக்கலாம். ஒரு வித்தியாசமான சவுண்டு, அதட்டுற மாதிரி, ஏய் கடிக்காத அப்படின்ற மாதிரி ஒரு அதட்டுற மாதிரி சவுண்டு கொடுத்தாலும் அவங்களுக்கு வந்து விளங்கும். இந்த மாதிரி சவுண்டு கொடுத்தாங்கன்னா நம்ம வந்து வலிக்கிற மாதிரி கடிச்சிட்டோம், அப்போ நம்ம கடிக்கக்கூடாதுன்றதை உணர்வாங்க. நம்ம நடந்துக்கிற முறையிலையுமே வந்து இந்த ஒவ்வொரு பறவைகளும் நம்மள்கிட்ட பழகிற முறைகள் வித்தியாசப்படும். ஆகவே இந்த ஒரு 4-5 வழிமுறை இருக்குது. நம்மளுடைய பறவைகள் நம்மளை வந்து கடிக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு 4-5 வழிமுறை இருக்குது. அதை மட்டும் ஃபாலோ பண்ணால் போதும். கண்டிப்பாக வந்து நம்ம வளர்க்குற பெட்டு வந்து நம்மளை கடிக்காமல் இருக்கும் நண்பர்களே. தொடர்ச்சியாக நம்ம யாஸ் மேக்கிங் சேனலில் வந்து நாட்டுக்கோழி வளர்ப்பு, ஃபின்சஸ் வளர்ப்பு, காக்டெயில் வளர்ப்பு, இது மாதிரி பதிவுகள் நிறையா போட்டுக்கிட்டே வரணும். நிறையா நண்பர்கள் கேள்வி கேட்டுக்கிட்டு வர்றீங்க, வாட்ஸ்அப்பில் நிறைய டவுட்டு கேட்குறீங்க. நம்மளால் முடிஞ்சது நம்மளால் கிளியர் பண்ணுறோம். முடியாத பட்சம் இந்த மாதிரி வீடியோவும் எடுத்து போட்டுறோம். நம்மளுடைய வீடியோக்கள்லாம் நீங்கள் வாட்ச் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக தெரியும். நிறைய கேள்விகளுக்கு பதில் நம்ம வீடியோவிலே இருக்குது. கண்டிப்பாக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. மீண்டும் இது போன்ற ஒரு நல்ல தகவலில் நல்ல ஒரு தொகுப்பில் யாஸ் மேக்கிங்.